என் பேர் நாஞ்சல் ரவி, அனைத்து மீனவர்கள் சங்கத்தினுடைய தலைவர். மாநில தலைவி அக்கா சீதா, வடசென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் பெரியசாமி, மாநில அமைப்பு செயலாளர் அக்கா தேன்மொழி, ராயபுரம் பகுதி செயலாளர் மலர்விழி அக்கா, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்த அனைத்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மீனவர்களுக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்குமோ அந்த தொகுதி அந்த கட்சியை மீனவர்கள் ஆதரிப்பார்கள், ஆதரிக்க வேண்டும் என்று நிலைப்பாட்டில் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவுடைய தளபதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது பாரம்பரிய மீனவர்கள் ஒருவருக்கு கூட திமுகவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. திமுகவுக்கு சமூக நீதி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக நாங்கள் சமூக நீதி கட்சி, நாங்கள் எல்லாவரையும் சமமாக பார்க்கின்றோம் என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. தமிழகத்தில் 14 கடலோர மாவட்டங்கள், இந்த 14 கடலோர மாவட்டங்களிலும் ஏறக்குறைய 610 மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தை சார்ந்த அண்ணன் ஏஜே ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நாகப்பட்டினத்தை சார்ந்த அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இன்னும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஜெயிச்சு 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச ஒரே ஒரு பாரம்பரிய மீனவர் அண்ணன் திருவொற்றியூர் அண்ணன் KP சங்கர் அவர்களுக்கு கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் மீனவ சமுதாயத்தை இருட்டடிப்பு செய்த திமுகவை வன்மையாக கண்டிக்கின்றோம். வேறொரு சமூகத்துக்கு உங்களால் இப்படி ஒரு அநீதியை இழைக்க முடியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1 கோடிக்கு மேற்பட்ட மீனவர்கள் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் இருக்கக்கூடிய இந்த மீனவர்களை புறக்கணித்து நீங்கள் 2026 தேர்தலில் களங்கண்டு வெற்றி பெற்று விடுவீர்களா? வெற்றி பெற்றுவிட முடியுமா உங்களால்? வேறொரு சமூகத்திற்கு உங்களால் இப்படி ஒரு அநீதியை இழக்க முடியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அறைகோல் விடுக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கடந்த முறை 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபோது மீனவர் அல்லாதவர் ஒருத்தரை நமக்கு மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்கி நம்முடைய முதுகில் குத்திய ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதே திமுக 2026 நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மீனவருக்கு கூட, ஒரு பாரம்பரிய மீனவருக்கு கூட வாய்ப்பை கொடுக்காமல் 1 கோடி மீனவர்களுடைய முகத்தில் கரியை பூசிய இந்த திராவிட முன்னேற்ற கழக
திராவிட மாடல் ஆட்சிக்கு நாம் கரியை பூச வேண்டும். எங்கெல்லாம் மீனவர்களுக்கு எந்தெந்த கட்சிகள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறதோ அந்தந்த கட்சியை சார்ந்த அந்தந்த மீனவர்களுக்கு நாம் வெற்றி பெற உழைக்க வேண்டும். திருவொற்றியூரை சார்ந்த அண்ணன் KP சங்கர் அவர்களுக்கு கடந்த முறை நீங்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவுடன் அவருக்கு மந்திரி பதவி வழங்கியிருப்பீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம். நீங்கள் வழங்கவில்லை என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தோம். நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதே திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கர் அவர்களுக்கு பாரம்பரிய மீனவர் ஒருத்தருக்கு இருந்த வாய்ப்பை கூட தட்டி பறித்து அதை உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு வழங்கி மீனவருடைய முதுகில் குத்திவிட்டீர்கள். இப்படி மீனவருடைய முதுகில் குத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு. கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்தீர்கள். சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மணல் திட்டுகளை இடித்து கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் மீனவருக்கு போட்டியிட வாய்ப்பே கொடுக்காமல் எங்களை இருட்டடிப்பு செய்து எங்களுடைய முகத்தில் கரியை பூசி கடலுக்குள் ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டத்தை கொண்டு வர இருக்கிறீர்கள். மெரினா கடற்கரையை நீங்கள் அழகு பூங்காவா ஆக்கி மீனவர்களை அப்புறப்படுத்த துடிக்கிறீர்கள். நொச்சிக்குப்பம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை அப்புறப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய விரிவடைந்த மீனவ குடும்பங்களுக்கு வீடு வழங்காமல் துரோகம் செய்தீர்கள். இப்படி துரோக பட்டியல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எப்படி நமக்கு சரியான நியாயம் கிடைக்கும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரம்பரிய மீனவர்களை புறக்கணித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மீனவர்கள் நாமும் புறக்கணிப்போம். பல பகுதிகளில் இதற்கான எதிர்ப்பு குரல் வலுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மறுபரிசீலனை செய்து மீனவர்களுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும். வழங்கவில்லை என்றால் திமுகவை தோற்கடிக்க எல்லா தொகுதிகளிலும் மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி, RK நகர் சட்டமன்ற தொகுதி, ராயபுரம் சட்டமன்ற தொகுதி, கடலூர் சட்டமன்ற தொகுதி, நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, குளச்சல் சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி, இன்னும் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி, இப்படி இருக்கக்கூடிய 50க்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பெருவாதியான அடர்த்தியாக வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்களுக்கு வாய்ப்பு வழங்காத திமுகவை வன்மையாக கண்டிக்கின்றோம். திமுக இதை மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் அவர்களை நாம் தோற்கடிக்கிறதை தவிர வேற வேலை நமக்கு இல்லை. இந்த நாடு எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்லை, திமுகவுக்கு அவருடைய தோழமை கட்சிகள் தான் முக்கியம். அவர்கள் ஆட்சிக்கு வருவதுதான் முக்கியம். மீனவர்கள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை. அப்படி என்றால் சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. மாற்று சமூகத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்களோ அதே போன்று நீங்கள் மீனவர்களை பார்த்திருக்கலாமே. எல்லா கட்சிகளிலும் பிரதான கட்சிகள் அனைத்திலும் மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருவொற்றியூரில் அண்ணன் குப்பன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரத்தில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சென்னைக்குள்ளே 2 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் மற்ற பகுதிகளிலும் கொடுக்க இருக்கிறார்கள். ஆனால் திமுகவில் ஒரு மீனவருக்கு கூட, ஒரு பாரம்பரிய மீனவருக்கு கூட வாய்ப்பை கொடுக்கப்படவில்லை.
ஆனால் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம், மீனவர்களை உயர்த்துவோம், மீனவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம், இப்படியெல்லாம் அல்வா கொடுக்கிற கதையை இனிமே மீனவர்கள் நம்ப மாட்டாங்க. மீனவருடைய முதுகில் குத்துவது 2021 ஆண்டு தேர்தல் தளபதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சராய் வந்தபோது மீனவர் ஒருத்தருக்கு மீனவத்துறை மந்திரி பதவியை கொடுக்காமல் காலி செய்ததிலிருந்தே மீனவர்களை புறக்கணிக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதாவது பிராயச்சித்தம் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் தொடர்ந்து மீனவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே வேற சமூகமாக இருந்தா இன்னைக்கு பஸ் மறியல், ரோடு மறியல், அரசு ஊழியருக்கு வேலை செய்ய விடாமல் தடுப்பார்கள், பொதுமக்களுக்கு இடையூறு உருவாக்குவார்கள், ஏதேதோ பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஆனால் இந்த சமூகம் இன்னும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறது, மறுபரிசீலனை செய்யும் என்று காத்து கொண்டிருக்கிறது. திமுகவில் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், மீனவர்கள் இந்த கட்சிக்காக சிறைக்கு சென்றிருப்பார்கள், இந்த கட்சிக்காக மொழிப்போர் தியாகிகளாக இருந்திருப்பார்கள். உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எத்தனையோ முறை உங்களுக்காக செலவு செய்திருப்பார்கள், பொதுக்கூட்டங்களை நடத்தியிருப்பார்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு சிறை சென்றிருப்பார்கள். எவ்வளோ தியாகங்களை செய்த மீனவர்களை மறந்துவிட்டு, மீனவர் அல்லாதவருக்கு மீனவத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துவிட்டு, மீனவருக்கு, பாரம்பரிய மீனவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் ஏமாற்றக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் நாளை இல்லை நாளை மறுநாள் இதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி மீனவர்களும் மாற்று கட்சிகளுக்கு வாக்களிக்கிறதுக்கு அறைகோல் விடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.